தூதர்களால் துதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். செப்டம்பர் 21ஆம் தேதி நாம் சிந்திக்கும் ஜீவ வசனம் 103ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம். 103:20. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரவன்களாகிய அவருடைய தூதர்களை அவரை ஸ்தோத்திரியுங்கள். இந்த சங்கீதம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பதை பற்றி தாவீது கூறுகிறார். இந்த வசனத்தில் கர்த்தருடைய தூதர்களை கர்த்தர் ஸ்தோத்திரிக்கும்படி கூறுகிறார். தூதர்கள் என்ற சொல்லின் பொருள் செய்தி கொண்டு செல்பவர் என்ற அர்த்தம். பூமியை படைப்பதற்கு முன்பே தூதர்களை கிறிஸ்து படைத்தார். அவர்களுக்கு மரணம் இல்லை. மனிதனை விட மிக சிறந்த ஆற்றல் அவர்களுக்கு உண்டு. தேவ தூதர்கள் பரலோக ஆவிக்குரிய உயிரிகள். அவர்களுக்கு ஆழ்த்தன்மை உண்டு. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஞானம், அறிவு, கீழ்ப்படிதல், பல மொழிகள் பேசுதல், அறிந்து கொள்ளும் திறன் இவைகள் இருக்கும். சுய சிந்தனைகள், தீர்மானங்களை எடுக்கும் சுதந்திரம், சுயமாக செயலாற்றும் உரிமை இவர்களுக்கு உண்டு. கனவுகளில் தோன்றி தேவனுடைய அறிவிப்புகளை இவர்கள் அவர்களுக்கு எடுத்து கூறுவார்கள். பல கோடி தேவதூதர்களும் இருக்கிறார்கள். கிறிஸ்து தேவதூதர்களை பார்க்கிலும் பெரியவர், மேன்மையானவர். தேவதூதர்கள் யாவரும் கிறிஸ்துவை தொழுது கொள்கிறார்கள். தேவதூதர்கள் பணிவிடை ஆவிகளாய் இருக்கின்றார்கள். இரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களுக்கு ஊழியம் செய்வது அவருடைய கடமையாகும். தற்சமயம் மனிதனை விட இயற்கைக்கு மேற்பட்ட ஆற்றலில் உயர்ந்தவர்களாய் இருந்த போதிலும் ரட்சிக்கிறவர்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆளுகை செய்யும் பொழுது தேவதூதர் அவர்களுக்கு பணிவிடை செய்கிறவர்களாக இருப்பார்கள். எனவே தேவனுடைய பிள்ளைகள் அப்பொழுது தேவதூதர்களை விட உயர்வாக இருப்பார்கள். ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவதூதர் ஏற்படுத்தப்பட்டுள்ளார். தேவதூதர்களின் அறிவு வரம்பு உண்டு. தேவனுடைய ஊழியக்காரருக்கு ஊழியம் செய்வார்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்கள். அவர்களை தாவீது கர்த்தரை துதிக்கும்படி கூறுகிறார். சில இடங்களில் செய்திகளையும் வெளிப்பாடுகளையும் கொண்டு சென்று தூதர்களும் இருக்கிறார்கள். திடீரென்று தோன்றுவதற்கும் மறைந்து போவதற்கும் அவர்களால் முடியும். தேவ தூதர்களாக இருந்து தேவனுக்கு எதிராக போராடி தோற்கடிக்கப்பட்ட பிசாசானவன் கீழே பிசாசானவன் மாறின லூசிஃபர் கீழே தள்ளப்பட்டான். பரலோகத்தில் தேவனை சூழ நின்று தங்களுடைய இறக்கைகளை அடித்துக்கொண்டு கர்த்தரை துதித்து கொண்டிருப்பார்கள். அவ்வாறு அவர்கள் துதிக்கும்படி தாவீது அவர்களை கூறுகிறார். ஜெபம். அநேக தூதர்கள் மத்தியில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் எங்கள் கர்த்தராகிய உம்மை தூதர்கள் தங்கள் இரு இறக்கைகளால் அடித்து துதித்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதும் துதித்து கொண்டிருக்கிறார்கள். தேவ ஆட்டுக்குட்டியானவர் சகல மகிமையும் வல்லமையும் கனமும் உண்டாவதாக என்று அவர் துதிக்கிறார்கள். நாங்களும் அதே போல் சுவாமி அவருடன் சேர்ந்து உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம் சுவாமி. ஆமேன்.